கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பின் சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ரமதானுடைய மாதத்தின் ஒரு மிக முக்கியமான அமல்தான் இராக்கால தொழுகைகள். இராக்கால தொழுகைகள் என்று சொல்லும் பொழுது அனைவருக்கும் தெரியும், தராவீஹுடைய தொழுகை, கியாமுல் லைலுடைய தொழுகை, வித்ரு தொழுகை என்று சொல்லி பல வகையான தொழுகைகள் எங்களுக்கு மத்தியில் நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் இந்த தொழுகைகள் அனைத்தும் எப்படி தொழப்பட வேண்டும், எத்துணை ரக்காத் என்பதல்ல, எந்த நேரத்தில் என்பதல்ல, எந்த நேரத்தில் தொழுதாலும் சரி, எத்துணை ரக்காத்துக்கள் தொழுதாலும் சரி, எப்படி தொழ வேண்டும். ஏனென்றால் தொழுகையை பற்றி குர்ஆன் சொல்லும் பொழுது தொழுகையினுடைய உள்ளச்சம், இறையச்சத்தை பற்றியும் குர்ஆன் சுட்டிக்காட்டி இருக்கிறது. அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், உள்ளச்சம் நிறைந்தவர்களாக அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள். தொழுகையை இகாமத்து ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுதல் என்று சொல்லி ஒரு பதத்தில், தொழுகையை வீணாக்குதல் இதாஅத்து ஸலாத், தொழுகையை பால்படுத்துதல், வீணாக்குதல், ஞாபகம் இல்லாத நிலையில், மறந்த நிலையில் தொழப்படக்கூடிய தொழுகைகள், அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் சாஹூன் என்று சொல்லியெல்லாம் தொழுகையை பற்றி குர்ஆன் பல கோணங்களில் கதைத்திருக்கிறது. அதில் மிக முக்கியமான ஒன்றுதான் தொழுகையில் பேணப்பட வேண்டிய அமைதி. தராவீஹ் என்ற தொழுகை இருக்கிறதே, இது ஒரு சுன்னத்தான தொழுகை, அமைதியாக தொழ வேண்டும். தராவீஹ் என்று சொன்னாலே அதனுடைய அர்த்தம் அமைதி, ராஹத்தாக தொழ வேண்டும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இராக்கால தொழுகைகளை பற்றி அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வர்ணிக்கும் பொழுது, சொல்லும் பொழுது சொல்லுகிறார்கள், லா தஸ்அல் அன் ஹுஸ்னிஹின்ன வ தூலிஹின்ன, அந்த தொழுகையினுடைய அழகை பற்றியும் அதனுடைய நீளத்தை பற்றியும் நீங்கள் என்னிடத்தில் கேட்க வேண்டாம். அதனை வர்ணிப்பது கஷ்டம். அதனுடைய சுஜூது எப்படி இருந்தது, ருக்கூஅகள் எப்படி இருந்தது, அதனுடைய அழகு எப்படி, அதனுடைய நீளம் எப்படி என்பதையெல்லாம் மிக அழகாக கொடுத்து காட்டியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு தொழுகை எங்களுடைய சமூகத்தில் ராகத்தாக தொழ வேண்டிய தொழுகை எந்த வேகத்தில் போய்கொண்டிருக்கிறது. சுஜூதுகள் நிறைவேற்றப்படுகிறதா, ருக்கூஅகள் சரியாக நிறைவேற்றப்படுகிறதா, கிராஅத்துகள் வரத்திலில் குர்ஆன தர்தீலா, குர்ஆன் முறையாக தர்தீலாக ஓதப்படுகிறதா. பெரும்பாலான பள்ளி வாயில்களில் ஹுஃபாதுகள், ஹாஃபிதுகள் தொழுவிக்கிறார்கள். நல்ல விடயம், வரவேற்கத்தக்க விடயம், நன்மைகள் நிச்சயமாக கிடைக்கும், எழுத்துக்களுக்கு நன்மை கிடைக்கும், கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். ஆனால் குர்ஆன் விளங்கி ஓதப்பட வேண்டிய உண்டு. ஆயத்துர் ரஹ்மா, அருளை பற்றி பேசக்கூடிய ஆயத்துக்கள், வேதனைகளை பற்றி பேசக்கூடிய ஆயத்துகள், புத்திமதிகளை சொல்லக்கூடிய ஆயத்துகள், எச்சரிக்கைகள் செய்யக்கூடிய ஆயத்துகள், இந்த ஆயத்துகள் எல்லாம் வரும் பொழுது உயர்த்த வேண்டிய இடத்தில் உயர்த்த வேண்டும், தாழ்த்த வேண்டிய இடத்தில் தாழ்த்த வேண்டும். எச்சரிக்கையாக ஓத வேண்டிய ஆயத்துக்களை எச்சரிக்கையாக ஓத வேண்டும், நன்மாராயமாக ஓத வேண்டிய ஆயத்துக்களை நன்மாராய உணர்வுடன் ஓத வேண்டும். அப்படி ஓதினால்தான் பின்னால் தொழக்கூடிய முசல்லிகள், இமாம் மஅமூம்களுடைய கேட்குதல், தொழுகை இமாம் ஓதும் பொழுது காது கொடுத்து கேட்கக்கூடிய அந்த கேட்குதலில் கூட ஒரு அசர், ஒரு தாக்கம் ஏற்படும் என்பது யதார்த்தம். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அந்த காலத்தில் இமாம்கள் எழுதியிருக்கிறார்கள், தராவீஹுடைய தொழுகை ஒவ்வொரு 4 ரக்காத்துக்கு இடையிலும் 2 சலாமுக்கு இடையில் மக்கள் ஓய்வெடுப்பார்கள், அமைதியாக இருப்பார்கள், துஆக்கல்ல இருப்பார்கள், நேரம் எடுத்து ஓய்வெடுத்து தான் தொழுவார்கள். ஆனால் இப்போ நாங்கள் 20 ரக்காத்து தொழுதாலுமே ஓய்வெடுக்க வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் அவ்வளவு குறுகிய நேரத்தில் அந்த வணக்கம் முடிந்து விடுகிறது. அதனுடைய நீளம் எப்படி சொல்லுவது, அதனுடைய அழகு எப்படி சொல்லுவது. அழகாக, அமைதியாக, நேரம் எடுத்து ராகத்தாக தொழ வேண்டிய தொழுகை மின்னல் வேகத்தில் முடிந்து விடுகிறது. அப்படிப்பட்ட தொழுகைகள் சில சந்தர்ப்பங்களில் எங்களுக்கு சாபம் விடலாம், எங்களுக்கு பதுவா செய்யலாம்.
தொழுகையை பாழாக்கினவர்களுடைய கூட்டத்தில் நாங்களும் சேர்ந்து விடுமோ தெரியாது. எனவே வாகனம் அழகாக இருக்க வேண்டும், வாழ்க்கை அழகாக இருக்க வேண்டும், வீடு அழகாக இருக்க வேண்டும், அனைத்தும் அழகாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய சமூகமே தொழுகையும் அழகாக இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய ஒரு துஆ தான் அல்லாஹும்ம இன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக. இபாதத்து செய்வதற்கு அவகாசம் தாண்டி கேட்க இல்லை, இபாதத்தையும் அழகாக செய்வதற்கு அவகாசத்தை கொடு. அழகாக வணங்கி வழிபட வேண்டும். பதறி 20 ரக்காத்துக்கள், 23 ரக்காத்துக்கள், 46 ரக்காத்துக்கள் என்று தொழுவதை விடவும் அமைதியாக, நிதானமாக, அழகாக நீண்ட சூறாக்களை ஓதி, நீண்ட ருக்குகள் சுஜூதுகள் அமைதியாக செய்து தொழக்கூடிய ஒரு சில ரக்காத்துக்கள் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானதாக இருக்கும். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் அமல்கள் எண்ணப்பட மாட்டாது. அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் அமல்கள் நிறுக்கப்படும். அல் வஸ்னு யௌம இத்னில் ஹக். எங்களுடைய தொழுகைகளை எண்ணிக்கையால் கூட்டுவதை விடவும் பாரத்தால் கூட்டுவது, பாரத்தால் அதிகரிப்பது காலத்தின் தேவையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அமைதியாக ராகத்தாக தொழப்பட வேண்டிய தொழுகை மின்னல் வேகத்தில் தொழுது முடிப்பதை தவிர்த்து நிதானமாக, அழகாக, முறையாக விளங்கி அல்லாஹுடைய அருளை நாடி தொழுவதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.